இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சாலமோனின் ஞானத்தை கேட்க சகல தேசத்தாரும் தவம் கிடந்த அந்த நாட்களிலே கர்த்தர் தமது தாசனாகிய சாலமோனை மிகுந்த ஞானத்தினாலும் செல்வத்தினாலும் ஆசீர்வதித்திருந்த அந்த நாட்களிலே சேபா ராஜஸ்திரீ அவரை பார்க்கும்படியாக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தக வர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் இரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுடைய கீர்த்தியை குறித்து கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அநேக விடுகதைகளை சொல்லி அவனை சோதிப்பதற்காக அவள் எருசலேமுக்கு வருகிறாள். அவள் கொண்டு வந்த காரியங்கள் 120 தாலந்து பொன் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தாலந்து 34 கிலோவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 கிலோ தங்கம் மற்ற அநேக வெகுமதிகளை கொண்டு வந்து அவனிடத்தில் அவள் பேசி அவனிடத்தில் அநேக விடுகதைகளை அவள் போட்ட பொழுது அங்கே 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. எல்லாவற்றையும் அவன் அங்கே விடுவித்த மாத்திரத்திலே அவள் ஒரு காரியத்தை ராஜாவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் வந்து அதை என் கண்களால் காணும் மட்டும் அந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதிகாயிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவள் இங்கே அவரை குறித்து சாலமோனுடைய ஞானத்தை குறித்தும் அவனுடைய செல்வத்தை குறித்தும் அவள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் சாலமோனை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதுகிறார். சாலமோனை விட ஞானத்தில் சிறந்த, சாலமோனை விட செல்வத்தில் சிறந்த, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவரை நாம் அறியும்படியாகத்தான் இந்த உலகத்தில் நமக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரை அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபைகளை வழங்குகிறார் என்றே சொல்ல முடியும். இதைத்தான் பவுல் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், நான் குப்பையுமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவரை குறித்து நாம் வெளியே மற்றவர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவரிடத்தில் வந்துவிடுங்கள், பரிசுத்தமான வாழ்க்கைக்கு வந்துவிடுங்கள், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் வேதம் வாசியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் பழம் அந்த டேபிளில் இருக்கிற வரையிலும் அதனுடைய ருசி நமக்கு தெரியாது. எப்பொழுது அதை நாம் சுவைக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் அதனுடைய சுவையை நாம் உணர்ந்து விடுவது போல இந்த ஆண்டவரிடத்தில் நாம் நெருங்கி பழக இன்னும் அவரை அறிய இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேரத்தான் நாமும் சேபா ஸ்திரியை போல சொல்ல முடியும், ஆண்டவரே நான் உமக்குள்ளாக வருகிறதற்கு முன்பாக, உம்மோடு கூட பழகுகிறதற்கு முன்பாக, உம்மிடத்தில் நான் ஜெபிப்பதற்கு முன்பாக, தனிப்பட்ட முறையிலே அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக, ஆண்டவரே நான் பாதி தான் கேள்விப்பட்டிருந்திருக்கிறேன். இப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட நடக்கும் பொழுது, உம்மோடு கூட நான் பேசும் பொழுது, உம்மை குறித்து நான் கேள்விப்படுகிற, நான் அனுபவிக்கிற காரியங்கள் எவ்வளவோ பெரியதாக இருக்கிறது. நான் கேட்டவைகளை பார்க்கிலும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரை உம்முடைய பழகுகிற காரியங்கள், உம்முடைய ஞானங்கள் ஆண்டவரே இத்தனை ஆச்சரியமுள்ளவைகளாய் இருக்கிறதே என்று சொல்லி நாமும் பிரமிக்க முடியும். வேதம் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதைத்தான் பவுலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் நெருங்கி பழக ஆண்டவரோடு கூட நெருங்கி வாழ ஆண்டவரிடத்தில் நாமும் இதே காரியத்தை நாம் உணர்ந்து சொல்ல முடியும். அதைத்தான் இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒரு ஓமையின் மூலமாக
வெளிப்படுத்தினார். ஒரு மனிதன் ஒரு நிலத்திலே மிகுந்த ஒரு அழகான பொக்கிஷம் இருக்கிறதை கண்டு அதனுடைய மதிப்பை உணர்ந்தவனாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்றுவிட்டு எல்லாவற்றையும் அவன் கொடுத்து தன்னுடைய ஆஸ்திகளையெல்லாம் கொடுத்து அந்த நிலத்தை அவன் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, இவ்வளோ பெரிய விலையேறப்பெற்ற அந்த பொக்கிஷம் இது இருக்கிற நிலம் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி, அதே போலதான் வானத்துக்கும் பூமிக்கும் உரிமையாளராகிய என் இயேசு எல்லா செல்வங்களையும் உடையவர், எல்லா ஞானத்தையும் உடையவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுகதையை எல்லா விடுகதை போன்று இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆன்சரை தரக்கூடிய ஒரு ஆண்டவர். அவரிடத்தில் நெருங்கி வர வர நம்முடைய வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவரால் அர்த்தம் தர முடியும். நம்முடைய வாழ்வினுடைய எல்லா பகுதிகளையும் கூட அவர் அர்த்தமுள்ளவராய் மாற்றிவிட முடியும். அவரை பார்த்து நாமும் சொல்ல முடியும், ஆண்டவரே, வெளியில் இருக்கிற வரையிலும் பாதியாயிலும் மை குறித்து நான் கேள்விப்படவில்லை ஆண்டவரே, நான் இப்போ அனுபவிக்கும் போது தான் தெரிகிறது, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவமுள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகுகிற அந்த உன்னத அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்து விடுவாராக. ஆமென். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையன, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பையன தூக்கி நான் எறிந்து